ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் எப்படி சிக்கன் நக்கட் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 8 பிரெட் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் ஒரு 200 கிராம் போல் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டில் 4 பிரெட்டு மட்டும் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. அப்படி ஃபுட் கலர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. லைட்டாக அரைச்சாவே போதும். அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க. அந்த ப்ரெட்டை அரைச்சி வச்சுருக்கதை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிரெட் கிராம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. சோயா சாஸ் 1 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது. முட்டை 1 முட்டை போட்டுக்கோங்க. முட்டை சேர்க்குறது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் முட்டை சேர்க்குறோம். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. ஒரு 2 பிரெட்டு போல் பிச்சு போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக. தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்ச சிக்கன் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் நக்கட்ஸ்க்கு லைட்டாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இல்லாட்டி ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் நடுப்பற பிடிச்சும் செய்யலாம். ஒரு பவுலில் 1 முட்டை ஊற்றிக்கோங்க. நல்ல காய்ச்சின பாலாக ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. அப்படி பால் வேணாங்கிறவங்க முட்டை இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாலும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். ஒரு பவுலில் அடுத்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு அதோடு சேர்த்து மைதா மாவு கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் நக்கட்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையில் ஒரு கோட்டிங்கும் கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு வாட்டி டிப் பண்ணிக்கோங்க. 2 கோட்டிங் கொடுத்தோன்னா நல்லா திக்னஸாக இருக்கும். நல்ல பிரெட் கிரமும் அதில் ஒட்டி இருக்கும். அதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறது. பிரெட் கிரமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் இருக்க ஈரம் அதில் ஒட்டும். அதனால் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சிக்கன் நக்கட்ஸும் செஞ்சு வச்சுக்கலாம். ஹோட்டலில் செய்கிறதோட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதே மாதிரி எல்லா சிக்கன் நக்கட்ஸும் செஞ்சு வச்சுட்டோம். இதை ஒரு 1/2 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிக்கன் நக்கட்ஸை ஒன்றா போட்டு எடுங்க. கடாயில் எண்ணெயில் எல்லா சிக்கன் நக்கட்ஸும் போட்டாச்சு. நல்லா சின்ன அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருந்தா தான் உள்ளார இருக்க சிக்கன் நல்லா வெந்து டேஸ்ட்டு கொடுக்கும். சிக்கன் நக்கட்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கு சிக்கன் ஐட்டம் பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.